பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இவர் அரக்கோணத்தை அடுத்த புளியமங்கலம் என்ற கிராமத்திலே பிறந்தவர். இவருக்கான சிறப்பு பெயர்கள் என்னவென்றால், வட எல்லை தமிழ் முனிவர் மற்றும் தமிழ் பெரியார் என்று மிக சிறப்பாக போற்றப்படுகின்ற ஒரு மிகுந்த ஆற்றல் படைத்த ஒரு தனது பல்வேறு விதமான இயக்கங்கள் போராட்டங்கள் மூலமாக வலுப்படுத்தல் மூலமாக நமது தமிழகத்தில் சேர்த்த பெருமை திரு மங்களங்கழகர்களை தான் சார்ந்தது என்றால் அது மிகையல்ல. தமிழ் வளர்ச்சி கழகம் மற்றும் அறநெறி தமிழ்ச் சங்கம் போன்ற இயக்கங்களை தோற்றுவித்து திருத்தணியை தமிழகத்தோடு இணைப்பதில் பெரும் பங்காற்றினார். மிக கடுமையாக முயற்சிகளை மேற்கொண்டார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த திரு ஐயா அவர்களுக்கு தற்போது நம்முடைய பள்ளியில் மங்களங்கிழார் அரசு மேல்நிலைப்பள்ளி என்று தமிழக அரசாங்கம் பெயர் சூட்டி தனது கடமையை செய்திருக்கிறது. அத்தகைய வல்லனுடைய சிறப்பை போற்றும் வகையில் மாணவர்கள் விரைவான கரவொலி செய்து அதிகமான கரவொலி எழுப்புமாறு உங்கள் அனைவருக்கும் ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும். பணிகளிலே சிறந்த பணி, ஏழைகளுக்கு கல்வி அறிவு அளித்தலே என்பதே மங்களங்கிழார் அவர்களுடைய நோக்கம். உங்களுடைய கல்வியிலே கவனம் செலுத்தி வாழ்க்கையிலே தலைமை இரு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கும் பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. முதன்மையாக இந்த பரிசீலிப்பு விழாவுக்கு தலைமை தாங்கியுள்ள நம்முடைய முன்னாள் மாணவர், இந்த மண்ணின் மைந்தர், நம்முடைய குடிபெயர்ந்தது திருத்தணி, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணியில குடிபெயர்ந்திருக்க. அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்ட கல்வி அலுவலராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றி முதன்மையாக பதவி உயர்வு பெற்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலராக சேர்ந்து இரவு பகலாக தேனியை போல சிற்றெரும்பு போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மோகனா அவர்களை வருக வருக என பலத்த கைத்தட்டோடு வருக வேண்டும் வரவேற்கிறோம். ஓகே ஆன் ஆயிடுச்சுப்பா. ஆன் பண்ணிட்டேன். ஓகே Yes, welcome class. Go. Hey. Salvation. Friendship.
வரவேற்புகள் மாணவர்களே. இன்னும் கொஞ்சம் வேகமாக வரவேற்பு கேட்கிறோம். ஐயாவர்களை வருக வருக வருக. இந்த மேலான சொற்பொழிய தருக 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 என்று அன்போடு கேட்கிறோம். ஐயாவர்கள் பல ஆண்டுகளாக நம்முடைய பள்ளிக்கு பெருமை சேர்த்து வருகின்றார். ஒரு கலங்கரை விளக்கம் எவ்வாறு கடலிலே உள்ள கப்பல்களுக்கு ஒளி விளக்குகிறதோ அதுபோல ஐயா அவர்கள் நம்மை எல்லாம் ஒளிகாட்ட வருகின்றார், வழிகாட்ட வருகின்றார். அவர்களை வருக 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 உங்கள் ஆதரவை தருக 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 இருக்கின்றோம். நன்றி. மாணவ செல்வங்கள் அமருமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். கல்வி கற்றிட கற்றிட தெரியும் போது கடிதாயிருக்கும் இப்போது. கல்வி கற்றிட கற்றிட தெரியும் போது கடல் சூழ்ந்த இத்தமிழ் நாடு. பெண் கல்வி என்கின்றதன்போடு கடல் சூழ்ந்த இத்தமிழ் நாடு. பெண் கல்வி என்கின்றதன்போடு. நம்முடைய மதிப்புக்குரிய அம்மா திருமதி மோகனா CEO அவர்களுக்கு முன்னாள் மாணவ சங்கம் சார்பிலே சிறப்பு நிகழ்வு மரியாதை. அடுத்ததாக DO அம்மா அவர்களுக்கு நமது முன்னாள் மாணவ சங்கம் சார்பிலே சிறப்பு மரியாதை செய்யும் நிகழ்வு. அடுத்ததாக மதிப்புக்குரிய ஐயா திரு ஆசா துரைவேல் மாவட்ட கல்வி அடுத்ததாக நமது அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மதிப்பு ஞானசேகரன் மேடைக்கு வரலாம். பாரு தம்பியார் கையில் ஒரு பெருமை போகுது. போட்டோ எடுங்க. அடுத்ததாக திரு கோவிந்தசாமி ஐயா அவர்களுக்கு சிவராஜ் வரல. ஓகே, அடுத்தபடியாக இதை கூறி அவருக்கு மரியாதை செய்கிறோம். ஈவி அண்ணாமலை ஐயா. தமிழரசி தனபாலன் ஐயா வரல. அவங்க 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ஆற்காடு அண்ணாமலை வந்திருக்காரா? ஆற்காடு அண்ணாமலை. நன்றி நன்றி நன்றி. TK தேவன் ஐயா அவர்கள் தலைமை ஆசிரியர் ஓய் அவர்கள் ரூபாய் 5,000 இந்த நிகழ்ச்சிக்காக நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். ராஜேந்திரன் இந்தியன் பேங்க் வசதி பெற்ற தலைமை ஆசிரியர் என்னுடைய ஆசான் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவரும்
அவருடைய மகன் கேஜி தாண்டவமூர்த்தி சேர்ந்துக்காரா, சங்கரையா வந்திருக்கா, சந்திரக்கா வந்திருக்காளா, சந்திரக்கா, அம்மு வந்திருக்காளா, வரல. சங்கரன் நம்முடைய தமிழாசிரியர் புலவர் நம்முடைய முன்னாள் மாணவர் நம்பின் மைந்தர் ஜி பொன்னம்பல மாணவர்கள் 3000 துளசிராம் வந்திருக்காரா, வரல. ஜோதி ஆனந்தன் வரல. புலவர் கோசாமி வரல. மல்லிகார்ஜுனும் வரல. ஏ வெங்கடேசன். நமது கிராமத்துக்கு நம்முடைய ஏஎஸ் வெங்கடேசன் அவர்கள் 2000 ரூபாய் வழங்கல் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கௌரவிக்கிறோம். எஸ் தியாகராஜன் அப்புறம் பிஎம் வேலாயுதம் தொழிலாசிரியர் பிஎம் வேலாயுதம் மேடைக்கு விடலாம். வேலாயுதம் வந்து 2000 ரூபாய் நன்கொடை தெரிவித்து அவருக்கு கௌரவிக்கின்றனர். பிடிஏ தலைவர் ஜே காந்தி எங்கிருந்தாலும் மேடைக்கு விடலாம். ஜே காந்தி இருக்கிற பாருங்க, இருக்காரு. பிடிஏ தலைவர், அதாவது பிடிஏ தலைவர் காந்தி வாங்க. வேலுமுருகன் வந்திருக்காரா, விஸ்வநாதபுரம் வேலுமுருகன் டிராயிங் மாஸ்டர் காந்தி அவர்கள் நம்முடைய பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு முன்பு ஜி நரசிம்மன் மயிலரசன் வந்திருக்காரா, கேட்டு அவரை கௌரவிக்கின்ற நேரம். அப்புறம் நம் 3000 கொடுத்திருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மருந்தாளுநர் சுப்பிரமணியம் வந்திருக்காரா, வரல. கண்ணையன் பிஎஸ்ஐ வந்திருக்காரா. நன்கொடையாளர்களுடைய பெயர் விடுபட்டது. அடுத்த நிகழ்ச்சியாக விடுபட்ட நன்கொடையாளர்களுக்கு மரியாதை செய்ய நிகழ்வு நடக்கின்றது. அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திருத்தணியில் உள்ள அசோக் லேலண்டை சார்ந்த ஓய்வு பெற்ற சிவபாலன் மேடைக்கு வருமாறு அவர் 1000 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கார். அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். வனிதம் வரல. எஸ்சி நாகரத்னம் 1000 ரூபாய் வழங்கிய வாழ்த்துக்கள். எஸ்சி ஜிவி சீனிவாசன் 1000 ரூபாய் வழங்கிய வாழ்த்துக்கள். எஸ் ஜெகன் வாழ்க வளமுடன். என்று வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வரல. அடுத்தது நம்ம பிறந்து குடியாத்தத்திலே பிறந்து திருத்தணி விஸ்வநாதபுரத்திலே வளர்ந்து ஓய்வு பெற்ற அனைவருக்கும் வணக்கம். இது ஆர்கே மணிவண்ணன், சென்னை. இது சுனிய பாபு மங்களனுடைய மகன். மாணவ சங்கங்களுடைய கரவொலிகள் மிக குறைவாக இருக்கின்றன. மகிழ்ச்சி. இப்போது நம்ம நடமாடும் வள்ளல்களாக நமது கிராமத்தையும் நமது சுற்றுப்புறம் சார்ந்த ஏறக்குறைய 100 செல்ல வேண்டும் என்று நான் அவருடைய பாதத்தை பணிந்து வணங்கி வேண்டுகிறேன். கேஇ புரந்தரன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக ரூபாய் 1000 அன்பளிப்பு அளித்திருக்கின்றார். இத்தனை சான்றோர்கள், ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட சான்றோர்கள் நமது பள்ளியினுடைய நிகழ்ச்சிக்காக இந்த ஆண்டு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் வயதிலும் நீங்கள் இந்த மாணவ செல்வம் தங்கள் வாழ்விலே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வந்திருக்கின்றார். வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அவர்களுக்கு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். 50,000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்திருக்காங்க. இதை வைப்பு தொகையாக வச்சு அதில் வர்ற வட்டியிலிருந்து செலவுக்கு நாங்கள் உபயோகப்படுத்திக்குவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரூபாய்க்கான காசோலியை வழங்க நிகழ்வு மாணவர்கள் கரவொலி எழுப்புமாறு பணிந்து கேட்டுக்கொண்டோம். பலத்த கைத்தோடு நீங்கள் வரவேற்க வேண்டும். இந்த மாதிரி நிறைய கல்வி உதவித்தொகை தேவைங்க அறக்கட்டளை மூலமாக தர வேண்டி உங்களை அன்போடு அழைக்கிறோம். மீனா இப்பதான் வந்து ஓய்வு தலைமை ஆசிரியை மீனா அவர்கள் வந்து அவருடைய கணவர்கள் நினைவாக 15,000 அறக்கட்டளை கொடுத்திருக்காங்க. மீண்டும் மீண்டும் என உங்களை நாங்கள் நெஞ்சார்ந்த அன்போடு வரவேற்கின்றோம். பல்வேறு சான்றோர் பெருமகைகள்
1000 ரூபாயிலிருந்து லட்சம் ரூபாய் வரை நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். இவருடைய கொடை உள்ளத்தை பார்க்கின்ற பொழுது இந்த அவ்வளவு சான்றோர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அனைவரையும் இந்த நிகழ்ச்சி சார்பாக நாங்கள் நெஞ்சார்ந்து பாராட்டுகின்றோம். தொடக்கப்பள்ளி விடுபட்ட நன்கொடையாளர்களுக்கு இடையிடையே மரியாதை செய்திகள் நடைபெறுவது பணியோடு தெரிவித்துள்ளோம். ராணிப்பேட்டை மாவட்ட கவுளி எழுப்புமாறு பணித்துக்கு எடுத்துள்ளோம். விதமான போட்டிகளில் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கிறார்கள். அதற்கு முதன்மையாக நமது மகிழ்ச்சி எனக்கெல்லாம் பொறாமையா இருக்கு. நாம இந்த ஸ்கூல் படிக்காத போயிடுமே 5வது 4வது சொல்லிட்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்ததாக PUPS குருவை பள்ளி கிழக்கு அந்த மாணவர்கள் இந்த மாணவர்கள் எத்தனாவது பார்த்தா இந்த மாணவர்கள் 5வது தான் மகிழ்ச்சி. மைத்திஷ் குமார் மணிகண்டன் மாணவ செல்வங்களே உங்களுடைய கரவொலியை மீண்டும் எழுப்புமாறு நான் கனிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பாய் சரி கண்ணோடு பாரு. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக முதன்மை கல்வி அம்மாவுக்கு தன்னுடைய பொற்கரங்களால் உள்ள மாணவ செல்வங்களுக்கு கேடயங்களையும் சான்றிதழ்களையும் விருதுகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு, மிக மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. நமது முதன்மை கல்வி அம்மா அவர்கள் தொடக்க கல்வி மன்னிக்க நமது பள்ளியினுடைய மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அம்மா அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களால் இந்த விருதுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். முதலிடம் ரேஷ்மா, 2ஆம் இடம் கமலேஷ், 3ஆம் இடம் வெற்றி. கரகோஷத்தை எழுப்ப வேண்டாமா? உங்கள் குதூகலத்தை தெரிவிக்க வேண்டாமா? உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் அளவிட வேண்டாமா? அன்பான மாணவ செல்வங்களே, அடுத்ததாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி விருதுகள், பாராசுகள், பட்டங்கள், கேடயங்கள் பாப்பா பார்ப்பதற்கே அளவு கடந்த மகிழ்ச்சி ஐயா. அவருடைய பெற்றோர்களை நாளைக்கு வந்திருக்கிறார். மகிழ்ச்சி 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 மற்றற்ற மகிழ்ச்சி. பெற்றோருக்கு இந்த மாணவ சங்க சார்பிலே நாங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அடுத்ததாக பெற்றோர்களை நாளைக்கு வருவார் அன்படுத்துங்கள். ஆசிரியர் பெருந்தகைகள், ஆசிரியர் பெருந்தகை சோகலர் ஆசிரியர் பிள்ளை பெருந்தகை, நன்றி நன்றி நன்றி. அவர்களை கூட கரகோஷங்கள் இவ்வளவுதானா? நமது பள்ளியுடைய கரகோஷம் இவ்வளவுதானா? இன்னும் இன்னும் அதிகமாக குழந்தைகளை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். ஏறக்குறைய ஒரு 6 பள்ளிகளை சேர்ந்த 18 மகிழ்ச்சி. அடுத்ததாக வி லட்சுமி, வி லட்சுமி, NMMS, வி பத்மா. NMMS என்பது போது மாணவர்களை கருத்து நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது நமது மாவட்ட முதன்மை கல்வியாளர் அம்மா அவர்கள் இந்த ஆண்டு நமது மாவட்டத்தில் மாணவர்கள் நிறைய தேர்ச்சி பெற வேண்டும் என்று தனியாக பயிற்சி கொடுத்து பல்வேறு விதமான முன்னெடுப்புகள் எடுத்து இருக்கின்றார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சாங்க நிறைய தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பத்மா அவர்கள் NMMS. கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நமது அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய 12ஆம் வகுப்பு மாணவர். அடுத்ததாக தாய்மொழியாம் தமிழ் மொழி அமுதான மொழியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் கணேஷ். தமிழில் 98 மதிப்பெண்கள், தமிழில் 98 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார் கணேஷ். கணேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக செல்வா அவர்கள் உயிரியலில் 84 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக சஞ்சய் ஹேமகுமார் சார், சஞ்சய் பிரியன் அவரை அன்போடு நாங்கள் பாராட்டுகின்றோம். அடுத்ததாக சண்முகவேல், அருமை தம்பி சண்முகவேல் BME பாடத்தில். அடுத்ததாக நமது மகளிர் அரசு மேல்நிலைப் பள்ளியில்
10ஆம் வகுப்பில் அடுத்ததாக நமது அடுத்ததாக அறிவியல் சமூக அறிவியல் பாடத்திலே 99 மதிப்பெண்கள் பெற்ற 2 மாணவ செல்வங்களை அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் பாராட்ட வேண்டாமா? இளைய அரசி, அன்பு அரசி, அரசிகளுக்கான மரியாதை. நமது மோனிஷா 99. அடுத்து தமிழ்ச்செல்வி ஆங்கில மொழியில் 91 மதிப்பெண்கள். பெயரோ தமிழ்ச்செல்வி, இவர் எடுத்ததோ ஆங்கிலத்தில் முதலிடம். என்ன ஒரு அருமையான முரண்பாடு பாருங்கள். தமிழ்ச்செல்வி, ஆங்கில செல்வி. தமிழ்ச்செல்வி என்று பெயர் எடுத்து ஆங்கிலத்தில் முதலிடம் எடுத்த இந்த ஆங்கில செல்வி அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் அன்போடு பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். அடுத்தது கணித பாடத்திலே முதலிடம் படித்த மாணவ செல்வி ஞான சௌந்தரி, கணிதம். அடுத்தது பிருந்தா அவர்கள் கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 99 மதிப்பெண்கள், முதலிடம். அடுத்ததாக அருமையான மாணவ செல்வி பவித்ரா அவர்கள் 2 பாடம். கிளாஸ் குறைஞ்சிச்சு. வேகமா இந்த குழந்தைங்க நாங்க அடுத்த ஆண்டு நீங்க வாங்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அடுத்த ஆண்டு நீங்க வாங்கணும். அடுத்ததாக அவர்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 99 மதிப்பெண்கள். வரலையா சார்? அடுத்த முறை வரணும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஃபர்ஸ்ட் தான் வரணும். அடுத்தது காவ்யா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 99. இவ்வளவு நேரம் மிக சிறப்பாக தங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்வாக வாழ்த்து நிகழ்ச்சியை நாங்கள் குறிப்பிட வேண்டும். பரிசு பெறும் நிகழ்வுகள், சிறப்பு விருந்தினர்கள் வருகை புரிந்த பிறகு மீண்டும் தொடங்கும் என்பதை அன்போடு நாங்கள் தெரிவித்து நம்முடைய இயக்குனர் பெருமக்களும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களும் பல்வேறு கல்வியாளர்களும் உங்களை வாழ்த்துவதற்காக தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி தங்களுடைய பள்ளியில் இந்த மாணவ செல்வங்களை பாரிய மதிப்பெண்களை பெற்று ஒரு நல்ல சிறப்பிடம் பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே சீஃப் கெஸ்ட் வருகிறாங்க. அவங்க எல்லாரும் வருகிறான்னு சொல்லுங்க. எல்லாம் எழுந்து எல்லாரும் எழுந்து நின்று அவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாநில தகவல் ஆணையர்கள் அவர்கள் இருவரும் வருகை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கடவுளையோடு வருக வருக இந்த நாளில் தகுந்த பிறகு கடவுளை தலைவர்கள் இன்னும் வேகமா இன்னும் நமது அழைப்பினை ஏற்று இந்த 16ஆம் ஆண்டு முன்னாள் மாணவர் சங்கம் பரிசளிப்பு விழா மற்றும் ஊக்கப்படுத்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற மாபெரும் சான்றோர்களாகிய திரு விபிஆர் இளம்பதி ஐயா அவர்களையும் திரு சிஎம் நடேசன் ஐயா அவர்களையும் முன்னாள் மாணவர் சங்கம் மற்றும் இரு பள்ளியின் ஆசிரியர் பெருந்தகைகள் இந்த கிராமத்தில் பொதுமக்கள் சார்பில் தாய்மார்கள் சங்கம் வருக 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 என்று அன்போடு பணிந்து நாங்கள் வருக வருக என்று கேட்டுக்கொள்கிறோம். மாணவ செல்வ கரவொலியை இன்னும் கூடுதலாக எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது மதிப்புக்குரிய ஐயா திரு பாண்டியன் IPS ஐயா அவர்களையும் மதிப்புக்குரிய திரு விபிஆர் இளம்பதி ஐயா அவர்களையும் மதிப்புக்குரிய திரு
சிஎம் நடேசன் ஐயா அவர்களையும் மாநில தகவல் ஆணையர்களையும் வருக 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 என்று அன்போடு சொல்லவே, ஆசிரியர் பெருந்தகைகளே, நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய சான்றோர்களுடைய நிகழ்ச்சிகள் துவங்க இருக்கின்றன. இதன் முதல் நிகழ்வாக இப்பள்ளியினுடைய மாணவன் நம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாகும், இந்த பள்ளிக்கு பெருமையாகும் கலைஞரை இலக்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அருமையா திரு முனைவர் பே. குப்புசாமி ஐயா அவர்கள், இயக்குனர் பள்ளிசாரா மற்றும் வயது வந்த கல்வி இயக்கம் சென்னையில் வருக வருக, உங்களுடைய சொற்பொழிவை தருக தருக என்று உங்களுடைய கடவுளையோடு அன்போடு வரவேற்கின்றோம். ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், நன்கொடையாளர்கள், எங்கள் ஆசிரியர்கள், அன்பு செல்வங்கள், குழந்தைகள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிகளிலே பொதுவாக சிறப்பு பெற்ற உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பதும் பாராட்டுவதும் வாடிக்கைதான் என்றாலும் கூட, எளிய பின்புலத்திலிருந்து சின்ன சின்ன கிராமங்களில் குழந்தைகளை, மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளியிலே படித்து பல்வேறு நிலைகளில் அரசு பதவிகளிலும் தனியார் நிறுவனங்களிலும் உள்ளூரில் சுய தொழில் செய்தும் குடும்ப தொழில் செய்தும் வருகின்ற பல்வேறு முன்னாள் மாணவர்களின் நிதி உதவியோடும் உடல் உழைப்போடும் இந்த விழா தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த விழாவிற்கு தகைசால் விருந்தினர்களாக, சிறப்பு பெற்ற பெருமைக்குரிய விருந்தினர்களாக மாநில தகவல் ஆணையத்திலிருந்து 2 பெரும் தகவல் ஆணையர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களிலே திருமிகு VPR இளம்பரதி அவர்களும் திருமிகு CM நடேசன் அவர்களும் இங்கே மேடையை நமக்காக அலங்கரித்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று இவர்கள் இருவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் இந்த அழைப்புதலே மாநில தகவல் ஆணையர் அப்படின்னா யார்? உங்களுக்கு எல்லாம் CEO தெரியும், DEO தெரியும், கலெக்டர்னா தெரியும், SPன்னா தெரியும், டைரக்டர்னா கூட இப்போ கொஞ்ச நாளாக தெரியும். ஆனால் மாநில தகவல் ஆணையர் அப்படின்னா யாருன்னா, உங்களுக்கு எல்லாம் கவர்னர் தெரியுமா? கவர்னர் தெரியுமா? முதலமைச்சர் தெரியுமா? அமைச்சர் தெரியுமா? அவர்களுக்கு இணையான பதவியில் இருக்கிறது. நீங்க எல்லாம் இங்க உள்ள உட்கார்ந்து இருந்தீங்க. காவல்துறை பாதுகாப்போடு, தனி காவலர் பாதுகாப்புடன், சிவப்பு விளக்கு பொருந்திய வாகனங்களிலே வருகை தந்து அன்றாடம் அலுவலக பணிகளை பார்ப்பதற்கான பெருமைக்கு உரியவர்கள் மாநில தகவல் ஆணையர், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். நீங்க எல்லாம் அப்பப்போ பத்திரிகையில படிச்சிருக்கீங்க, தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னா, இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் அரசு அல்லது அரசு அலுவலகங்கள், அரசு எந்திரங்களில் இருக்கின்ற எந்த விதமான தகவல்களையும் கேட்டு பெறுவதற்கு உரிமை பெற்றவர்கள். அந்த உரிமை சட்டத்தை அமுல்படுத்துவதிலே முக்கியமான ஆணையர்களாக இருக்கின்றவங்க அவங்க. கவர்னர் தான் அவங்கள நியமனம் பண்ணுவாங்க. இந்திய தமிழ்நாட்டில் எந்த அலுவலகத்திலிருந்தும் எந்த அதிகாரியை அழைத்தும் உரிய தகவல்களை குடிமக்களுக்கு கொடுக்கும்படி அறிவுறுத்தும் வல்லமை, அதிகாரம் படைத்தவங்க அவங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் வேணும்னா கூட யாரும் கொடுக்கலன்னா அவங்க சொன்னாங்கன்னா கொடுத்துடணும். கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்டனை கூட கொடுப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு நீதிபதிக்குரிய தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க
நம்முடைய அழைப்பை ஏற்று சின்ன கிராமமான இந்த கிராமத்திற்கு வந்து இப்படியும் ஒரு உச்சபட்ச பதவி இருக்கிறது. குழந்தைகளுக்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு ஊக்கமாக, எடுத்துக்காட்டாக நீங்கள் இருப்பீர்கள். இந்த மாணவர்கள் உங்களைப் போல பின்வரும் நாட்களிலே சிறந்த விளங்கும் பெரும் பதவிக்கு வர வேண்டும் என்ற உந்துதலை ஏற்படுத்த முடியும் என்பதற்காக தான் அவர்களை அழைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர்களுடைய இதற்கு முன்னாடி அவங்க என்னவா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அட்வொகேட்ஸ். நம்ம ஊர்ல உங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், இப்படின்னு தான் ஆசை இருக்கும். ஆனால் அட்வொகேட் ஆகிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இனி வரும் காலங்களில் வழக்கறிஞராக ஆகிறது ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும். நீங்க கூட யாராவது நல்ல வாய்த்தனமா, துடுக்குத்தனமா, விஷயம் ஞானமா பேசணும்னு இருந்தீங்கன்னா வழக்கறிஞர் ஆனீங்கன்னா நீங்க தொழில சிறந்து விளங்கலாம். 2 பேருமே மாநில உயர் நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், இப்படி பல நீதிமன்றங்கள்ல பல்வேறு வழக்குகள்ல வாதாடி இருக்காங்க. அப்படிப்பட்ட வழக்குகள்ல வாதாடி சிறப்பு பெற்ற, பாதிக்கப்பட்டவர்களுக்காக அரசுக்காக வாதாடி சிறப்பாக பணிபுரிந்ததினால்தான் அரசாங்கம் அவர்களுக்கு இப்படி ஒரு பதவியை கொடுத்து கௌரவித்திருக்கிறது. மிக நல்ல மனம் படைத்தவர்கள், இலகிய மனம் படைத்தவர்கள், நம்மை போலவே கிராமப்புற மாணவர்கள் நன்கு படித்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். நாங்கெல்லாம் எங்களுக்கே ஒரு அது அபராதம் போடுவோம். எனக்கு கூட ஒரு அபராதம் போட்டிருக்காரு. சாரி சார், எனக்கு கூட ஒரு அபராதம் விதிச்சிருக்காருன்னா அவருடைய பதவியின் அதிகார எல்லை எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோ. நாங்க ஒரு வேலையை செய்யல, ஒரு தகவலை தரல அப்படின்னு சொன்னா எனக்கு கூட அபராதம் விதிச்சிருக்காரு. அப்படின்னா பாத்துங்க, உங்களுக்கெல்லாம் எப்படி சிஓவோ அதே மாதிரி எங்களுக்கு சாட்சி. அவர் சொன்னா நாங்க மீறவே முடியாது, செஞ்சே ஆகணும். செய்யலைன்னா தண்டனை கட்டாயம் உண்டு. அப்படிப்பட்ட அரசு அமைப்புக்கு, அரசமைப்புல இருக்கிற நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, இந்திய அரசமைப்பு சட்டத்துல பாத்தீங்கன்னா கூட ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அப்படின்ட்டு, மற்ற பதவியெல்லாம் டைரக்டர், சிஇஓ அப்படின்லாம் கான்ஸ்டியூஷன்ல இருக்காரு. ஆனா அவங்களுடைய பதவி மட்டும் இருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு சொந்தக்காரர்கள் அதை அலங்கரிக்கிறார்கள் என்றதை விட அவர்களால் அந்த பதவிக்கு பெருமை கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சமீப காலங்களில் தகவல் அறிவு உரிமை சட்டம் உயிர் பெற்று எழுந்திருக்கிறது. அதை பற்றிய அறிவு எல்லா அரசு அதிகாரிகளிலும் இருக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் இவங்க 2 பேர் என்று சொன்னால் கொஞ்சம் கூட மிகையாங்க. அப்படி அரசு அலுவலர்களுக்கு, அதிகாரிகளுக்கு அந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு, குடிமக்களுக்கும் அந்த சட்டங்கள் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாகவும் தீவிரமாகவும் இருந்து அந்த சட்டத்தை செயல்படுத்தி அந்த ஆணையத்தை நல்ல முறையிலே வழிநடத்தி வருகின்ற மேன்மையான தகைசார் சான்றோர்கள் அவங்க. இந்த நல்ல நேரத்திலே உங்களுக்காக இங்க வந்திருக்காங்க. அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். மாணவர்கள் பலத்த கைப்பற்றமாக அப்படி அருகாமை ஊர். நம்ம எந்த விழா நடத்தினாலும் நம்முடைய விழாவிலே அவர் முக்கிய பங்கு வகிப்பார். நம்மை போன்ற கிராமங்களில் இருந்து பிறந்து வளர்ந்து எளிய குடும்ப பின்புலத்திலே இருந்து தன்னுடைய உழைப்பாலும் சுய ஒழுக்கத்தாலும் தன்னம்பிக்கையாலும் முன்னேறி சாதனை படைத்தவர் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படி 3 முறை பள்ளிக்கல்வி இயக்குநராக எங்கள் துறையிலே இருந்து சாதனை படைத்தவர். வேறு எந்த அலுவலருக்கும் அப்படி ஒரு பெருமை கிடைக்கவே இல்லை. 3 முறை பள்ளிக்கல்வி இயக்குநராக இருந்தவர் என்று சொன்னால் அவர் ஒருவர் தான், வேற யாருமே கிடையாது. கடந்த 100 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டா கூட அவர் ஒருத்தர் தான் 3 முறை பள்ளிக்கல்வி இயக்குநராக இருந்து அந்த பதவிக்கு பெருமை சேர்த்தவர். பள்ளிக்கல்வி இயக்குநராக, இணை இயக்குநராக, தனியார் பள்ளி இயக்குநராக, ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவன இயக்குநராக, இப்படி பல்வேறு தளங்கள்ல பணியாற்றி அரசுக்கும் தம்மால் இயன்ற நல்ல பணிகளையே செய்து அந்த பணிகளுக்குரிய பெருமையை பெற்றதோடு மட்டுமின்றி பலதரப்பட்ட மேம்பட்ட திட்டங்களை நிறைவேற்றி அரசுக்கும் நல்ல பெயர் பெற்று தந்தவர் என்று சொன்னால் மிகையாக. அவர் இந்த மாச கடைசியில 31ஆம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை ஓய்வு பெற இருக்கின்றார். பள்ளிக்கல்வித்துறையிலே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அவருடைய பணி, மிக சிறப்பான பணி, மெச்ச தகுந்த பணி. அதுவும் நம்முடைய பக்கத்து ஊரில் இருந்து வந்த ஒரு சகோதரர். அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக, நம்முடைய ஆசிரியர்கள் சார்பாக, மாணவர்கள் சார்பாக, பள்ளி சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக
அவருடைய ஓய்வு காலம் மிக நீண்டதாகவும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, தொடர்ந்து இந்த பள்ளிக்கு இது போன்ற விழாக்கள் எப்போது எப்படி நடந்தாலும் வந்து வருகை தந்து வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய முனைவர் திரு பாண்டியன் அவர்கள் காவல்துறையிலே குடியரசுத் தலைவர் பதக்கம் உட்பட்ட பல்வேறு பதக்கங்களுக்கு சொந்தக்காரர். அப்பழுக்கற்ற பணிக்கு இன்னமும் காவல்துறையிலே ஒரு உதாரண புருஷராக இருக்கக்கூடியவர். காவல்துறையிலே இருந்து கொண்டு அசைவ உணவுகளை சாப்பிடாதவர்கள், நல்ல சத்தமா பேசாதவங்க யாராவது இருக்காங்கன்னு சொன்னா எனக்கு தெரிந்து இவரை தவிர வேறு யாருமே இல்லை. அதிர்ந்து பேச முடியாதவர், பேசாதவர், சத்தம் போடாதவர், மென்மையான நல்லினமான போக்கு கொண்டவர், கடும் சொல்லாதவர், இப்படி அவரை பற்றி அவருடைய நல்ல குணங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அவரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு நம்முடைய பள்ளிகளிலே நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வருகை தந்து மாணவர்களை வாழ்த்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார், பாராட்டி கொண்டிருக்கிறார். அவர்களையும் இந்த நல்ல நேரத்திலே நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்கள், இருபால் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் பெருமக்கள், அருகாமையில் உள்ள தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஏன் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல நீங்க படிக்கிறீங்க, அல்லது பெரியவர்கள் பல படிச்ச பள்ளிக்கூடத்துல நீங்களும் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மங்களங்கடார் ஐயா இல்லைன்னு சொன்னா எங்களுடைய ஆசிரியர்கள் கிடையாது, எங்களுடைய ஆசிரியர்கள் இல்லை என்று சொன்னால் நாங்க கிடையாது. உங்களுக்கெல்லாம் நல்ல பெற்றோர்கள் இன்னைக்கு இருக்கலாம். நல்ல பெற்றோர்கள் என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் அப்போ பெற்றோர்களே ஆசிரியர்கள் தான். பெற்றோர்கள் இருப்பாங்க, ஆனா படிச்சமா படிக்கலையா, ஏன் படிக்கல, ஏன் ரேங்க் வாங்கல, ஏன் ஃபெயில் ஆயிட்ட, இதெல்லாம் எங்க பெற்றோர்கள் ஒரு நாளும் கேட்டது கிடையாது. அவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. ஆசிரியர்களே பெற்றோர்களாக இருந்து ஏன் படிக்கவில்லை, எதற்கு படிக்கவில்லை, ஏன் நேற்று நீ வரவில்லை, ஏன் கணிதத்திலே மதிப்பெண் குறைந்து விட்டது, ஏன் அறிவியலிலே இத்தனை மதிப்பெண்கள் எடுக்க தவறிவிட்டாய், ஏன் கவனக்குறைவாக பிழை செஞ்சிட்ட, இப்படின்லாம் எல்லாமே பெற்றோர் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கூட எங்க ஆசிரியர்களே தான் எங்களுக்கு கேட்பாங்க. என்னை போன்ற வயதுடைய எல்லோருமே ஆசிரியர்களால வளர்ந்த பிள்ளைகள் தான். ஆசிரியர்களால வளர்ந்த பிள்ளைகள் ஒருபோதும் கெட்டு போனதே கிடையாது. பெற்றோர்களால வளர்ந்த பிள்ளைகள் கூட கெட்டு போனதாக வரலாறு உண்டு. ஆசிரியர்களால வளர்ந்த பிள்ளைங்க கெட்டு போனதா வரலாறு கிடையாது. அதனால உங்க ஆசிரியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆசிரியர்கள் என்ன சொன்னாலும் அது உங்களோட எதிர்காலத்துக்காக தான் இருக்குங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள் இந்த 2 பள்ளிகளில் மட்டுமில்ல, அருகாமையில் உள்ள தொடக்க பள்ளிகள்லையும் இருக்காங்க. இத்தனை பரிசுகள் பிள்ளைகள் வாங்கியிருக்காங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நித்யானந்தம் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு இந்த லிஸ்ட் அனுப்புவார், யாரெல்லாம் பரிசு வாங்க போறாங்க. ஒவ்வொரு வருஷம் பார்க்கும்போதும் அது 3 பக்கம் 4 பக்கம் 5 பக்கம்னு ஏறிக்கிட்டே போகும், நம்பர்ஸ் கூடிக்கிட்டே போகும். ஐயோ, போன வருஷம்லாம் 9 மணிக்கு ஆரம்பிச்சது, இப்போ 9 மணிக்கே ஆரம்பிக்கணும் போட்டிருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவேன். விருந்தினர்களை எவ்வளவு நேரம் உட்கார்ந்து வச்சிருக்கிறது, காலையில 9 மணிலேருந்து 1:30 மணி வரையும் உட்கார்ந்து இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கூட இந்த பக்கங்கள் கூட வேண்டும், மாணவர்கள் பரிசுகள் வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுக்காக தான் இப்படி ஊர்ல இருக்க முன்னாள் மாணவர்கள் நான் சொல்றதெல்லாம் உண்மையிலேயே நம்முடைய பெரிய அண்ணன்மார், உங்களுக்கு எல்லாம் தாத்தாக்கள் தான். என்னுடைய ஆசிரியர்களே இங்க முன்னாள் மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்கன்னா நானும் உட்கார்ந்துருக்கேன்னா நீங்க இல்லாம எதிர்காலத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அப்படி என்றால் நாங்கள் படித்த விதமும் படித்த கனவும் எங்களுக்கு கல்வியையும் ஒடுக்கத்தையும் அளித்த ஆசிரியர்களும் எந்த அளவுக்கு இருந்தா எந்த வயசுலையும் இப்படி நாங்கள் உட்கார்ந்து நீங்களும் அதே போல வரணும், அப்படி படிக்க வேண்டும், சிறப்பாக உயர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பள்ளியில சிறப்பான ஆசிரியர்கள்கிட்ட நீங்க எல்லாம் படிச்சுட்டு வர்றதுக்கு எங்களுடைய பாராட்டுகள். அப்படி படித்தோம் பல மாணவர்கள் பல்வேறு போட்டிகள்ல தேர்வுகள்ல சிறந்த மதிப்பெண்கள் பெற்று இங்க பரிசு வாங்கியிருக்கீங்க. இந்த பரிசு தான் உங்களுக்கு ஊக்கமா இருக்கணும், இதை பார்க்கின்ற மற்றவர்களுக்கும் ஊக்கமாக இருக்கணும், உங்கள் பெற்றோர்களுக்கும் அதுதான் நிச்சயமான ஊக்கமா இருக்கும். அங்க நீங்க பாத்தீங்கன்னா புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே பேர் ஆயுதம் அப்படின்னு. உண்மையிலே அதுதான் எங்களை எல்லாம் உயர்த்தி
இந்த மேடையிலே அமர வைச்சது உண்மையிலே அந்த வெறும் காகிதம் தான். அதை நாங்கள் ஆயுதமாக நினைத்து கொண்டு, ஆயுதமாகவே ஏந்தி கொண்டு, பெரும்பாலும் வறுமையின் பின்புலத்திலிருந்து, எளிய பின்புலத்திலிருந்து நாங்கள் வந்திருந்தாலும் கூட அதை ஆயுதமாக பயன்படுத்தி நாங்கள் எங்களை நாங்களே முன்னேற்றி கொண்டதனால்தான் மேடையில் நம்ம இருக்கோம். உங்களுக்கும் அந்த ஆயுதம் கையில் ரெடியா இருக்கு. அதை வெறும் காகிதமாக நீங்க பார்த்தீங்கன்னா காகிதமாகவே முடிந்துவிடும். அந்த காகிதத்தை நீங்கள் காகிதமாக பார்த்தால் இன்னொரு காகிதம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த காகிதம் தான் பணம் என்னும் காகிதம். அந்த காகிதத்தை நீங்க ஆயுதமாக பார்த்தீங்கன்னா இந்த காகிதம் என்னும் பணம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த காகிதத்தை நீங்க காகிதமாகவே பார்த்தீங்கன்னா இன்னொரு காகிதம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் பணம். அதனால ஒரு காகிதம் ஆயுதம், இன்னொரு காகிதம் பணம். அதனால இதை நீங்க சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்க வேண்டும், அதே சமயம் அந்தஸ்தை உயர்த்து கொள்ள வேண்டும், உயர்ந்த பதவிக்கு செல்ல வேண்டும். அப்படின்னா நல்லா படிக்கணும். கல்விதான் நீங்காத ஒரு செல்வம். கல்வி செல்வம் தான் அழியாத செல்வம். கல்வின்னா என்னது? படிக்கிறதா? நம்மளை விட எத்தனையோ மெத்த படிச்சவங்க இருக்காங்க இல்லையா? உண்மையான கல்வி அப்படின்னு சொன்னா படிக்கிறது மட்டுமே இல்லை. நம்ம மனசு இருக்கு இல்லையா? மனசு இருக்கா? 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 இல்ல இல்ல இல்லையா? இருக்கு. அதனாலதான் நம்மளை மனுஷன் அப்படின்னு சொல்றோம். மனசு இருக்கிறதுனாலதான் மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா விலங்குன்னு சொல்லுவோம். நமக்கு மனது இருக்கிறதுனாலதான் நாம எல்லாம் மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறோம். இல்லைன்னா நம்மளை விலங்குன்னு சொல்லுவாங்க, நாயின்னு சொல்லுவாங்க, கழுதை, குதிரை, குரங்கு, நாய் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. மனம் இருக்கிறதுனால தான் அது சொல்லுவாங்க. ஆக்சுவலி எஜுகேஷன் இஸ் நாட் தி லேர்னிங். Education is the training of the mind to think. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சிந்திக்க வைக்கக்கூடிய, சிந்திக்க பழக வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் கல்வி. நாம ஏன் சிந்திக்கணும்? நாம ஏன் சிந்திக்க வேண்டும்? நாம சிந்திக்கிறதே இல்லை. நம்ம அப்பா அம்மா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? நம்ம அப்பா அம்மா ஏன் இவ்வளவு வறுமையில் இருக்காங்க? நம்ம அப்பா அம்மாவை ஏன் நம்ம உறவுக்காரர்கள் மதிக்க மாட்டேங்கிறாங்க? அப்படின்னெல்லாம் நீங்க சிந்திச்சீங்கன்னா அது உங்களை அப்படியே நெருப்பு பிளம்பாக்குது. படிக்க வைக்கும். நம்ம அப்பா அம்மா ஏன் இப்படி இருக்கணும்? நம்ம அப்பா அம்மா ஏன் அவமானப்பட வேண்டும்? நம்ம அப்பா அம்மா ஏன் நம்மை படிக்க வைக்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? அப்படிங்கிறத நீங்க எந்த நிமிஷம் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த நிமிஷம் நீங்க மிகச்சிறந்த மாணவர்களாக. பெற்றோருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகள் தான் மிகச்சிறந்த பிள்ளைகள். உங்களுக்கு எல்லாம் இதயம் இருக்கா? இதயம் இருக்கா? உண்மையிலேயே உங்கள் இதயம் போன்றவர் தான் உங்க அப்பா. எனக்கு கூட இதயம் இருக்கு, ஆனா அத ரத்தம் ஓடுதான்னு தெரியல அப்படின்னா என்ன பிரயோஜனம்? இல்லை இல்லையா? அந்த இதய துடிப்பு தான் உங்க அம்மா. உண்மையிலேயே உங்களுக்கான கடவுள் உங்கள் தாயும் தந்தையும் தான். உங்கள் குரு தான் உங்கள் ஆசிரியர். நீங்கள் ஒருபோதும் உங்கள் பெற்றோரையும் உங்கள் ஆசிரியரையும் மறக்கவே கூடாது. இவங்க ரெண்டு பேரை நீங்க மறக்காம இருந்தா உலகில் உள்ள அத்தனை செல்வங்களும் ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் நல்ல குணங்களும் உங்களை வந்து சேர்ந்துடும். அதெல்லாம் உங்களை வந்து சேர்ந்த பிறகு அது மகாலட்சுமியா இருந்தாலும் சரி, சரஸ்வதியா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களை வந்து தேடி வந்து சேரும். உங்களிடம் தேவை சோம்பலற்ற கடுமையான உழைப்பு, அளவில்லாத தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, முடியும் என்ற நம்பிக்கை. இதெல்லாம் இருந்துச்சு. உங்க அப்பா அம்மா சொல்படியும் உங்க டீச்சர் சொல்படியும் நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களை உலகத்துல பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணத்தை, நல்ல குணத்தை, நடத்தை நீங்க வச்சுக்கிட்டு நல்லா உங்க ஆசிரியரோட சொல்படி கேட்டு நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். நீங்கள் தான் மிகச்சிறந்த மாணவர்கள். இந்த அரங்கம் இல்லாம தெருவுகள்லையும் பந்தல் போட்டு உங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தோம்னா சந்தோஷம். பள்ளியில் படிக்கின்ற எல்லோருக்கும் பரிசு இருக்கு, பரிசு வாங்குற அளவுக்கு இருக்காங்கன்னா அது அதை விட சந்தோஷம். அதனால அப்படிப்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் எங்களோட ஆசை.
நல்ல மதிப்பெண் பெற்ற உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் நல்ல நல்ல கல்லூரிகளில் சேர்ந்து வேலை வாய்ப்பை பெற்று நல்ல சம்பளத்தோட பணியில் அமர வேண்டும். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் சிறப்பை சேர்க்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகின்றேன். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பயிற்சி அளிச்சிருக்கீங்க. எல்லா பள்ளி ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேர்ச்சி விகிதம் நல்ல விதமாக தொடர்ந்து வருவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி அதற்கேற்ற வகையிலே உழைத்து பிள்ளைகளுக்கும் அந்த நல்ல மதிப்பெண்கள் பெறத்தக்க வகையிலே உங்கள் செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றவர்கள், எதிரிலே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.